தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த இடத்தில் நீர் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற அன்பிற்காக உமக்கு நன்றி. இந்த வாலிப தம்பிமார்களையும் அருமையான எங்களுடைய பிள்ளைகளையும் நீர் அழைத்து வந்திருக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். அநேக பெரியவர்களும் இவர்களோடு இணைந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் இந்த பிள்ளைகளோடு பேச எங்கள் மத்தியில் எழுந்தருளி இருக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இவர்களை கூட்டி சேர்த்த நோக்கத்தை நிறைவேற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். வேத புஸ்தகத்தில் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் ஒரு வாலிபனை குறித்த செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. 37 முதல் 41ஆம் அதிகாரம் அதை வாசிக்கும்போது ஒரு வாலிபனை குறித்த சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய பெயர் யோசேப்பு என்பது. இளம் வாலிபனாக இருந்ததிலிருந்து அவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. பெரிய செல்வந்த குடும்பத்தில் பிறந்த யோசேப்பு, தன்னுடைய தகப்பனுக்கு செல்ல பிள்ளையாக இருந்த யோசேப்பு, ரொம்ப அன்போடு தகப்பனால் கவனிக்கப்பட்டு வந்த யோசேப்பு, அனாதை போல விற்கப்பட்டு ஒரு வீட்டில் அடிமையாக வேலை செய்கிற ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. அங்கே அடிமையாக வேலைக்காரனாக இருந்து அதில் வேண்டாத செய்யாத பாவத்தின் பழியை ஏற்று சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு அது மாதிரி கஷ்டப்பட்ட ஒரு வாலிபன் ஒரு பெரிய செல்வந்த குடும்பத்திலிருந்து சாதாரண ஒரு அடிமையாய் மாற்றப்பட்டு பொய்யான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு ஒரு சிறைச்சாலையிலே கைதியாக அடைக்கப்பட்டு இந்த மாதிரி வேதனை அனுபவித்த ஒரு வாலிபன். அவனுடைய உள்ளத்தில் எத்தனை கனவுகள் இருந்திருக்கும். எங்கள் அப்பா பெரிய பணக்காரர் செல்வந்தர், என் மேலே ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார், அதனால் என் எதிர்காலம் இவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்தவன். தரிசனங்களை கண்டவன். அவனுக்குள்ளே சொப்பனக்காரன் என்று பெயர் வைக்கப்பட்டது. எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற சொப்பனம் அவனுக்கு காண்பிக்கப்பட்டது. அதையெல்லாம் நினைத்து மகிழ்ந்து கொண்டிருந்த சமயம் ஏமாற்றம், தோல்வி, வேதனைகள், அவமானங்கள், பொய்யான குற்றச்சாட்டுகள், நிந்தைகள், சிறைச்சாலை, இந்த மாதிரி வாலிப வயதிலே அவன் அனுபவித்த உபத்திரவங்கள், போராட்டங்கள் கொஞ்சம் அல்ல. ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இந்த நெருக்கம்? அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஒரு பெரிய திட்டத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன், பல தேசங்களின் ஆசீர்வாதத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். அதனால தான் தேவன் இந்த பாதையிலே நடத்தினார் என்பதை அவனுடைய சரித்திரத்தை வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அவனை குறித்து தேவன் என்ன திட்டம் வைத்திருந்தார்? ஒரு எகிப்து தேசம் அந்த நாட்களில் இருந்த பெரிய ஒரு பிரம்மாண்டமான தேசம். அந்த தேசம் செல்வம் கொளித்து நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருந்த ஒரு தேசம். பெரிய ராஜாக்கள் ஆட்சி செய்த ஒரு தேசம். அந்த தேசத்தில் ஒரு பெரிய கொடூரமான காரியம் வரப்போகிறது. அந்த தேசத்தில் மாத்திரம் அல்ல, அது சுற்றி இருக்கிற பல தேசத்தில் பஞ்சம் வரப்போகிறது. மக்கள் பாதிக்கப்பட போகிறார்கள். வறுமையிலே மக்கள் சாகக்கூடிய நிலைமை உண்டாகும். பஞ்சம் பசியினாலே மக்கள் தவிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். என்ன செய்வதென்று தெரியாமல் மக்கள் திகைத்து நிற்பார்கள். யாரிடத்தில் போவது? யார் உதவி செய்வார்கள்? அரசாங்கம் கூட உதவி செய்ய முடியாது, ராஜாக்கள் உதவி செய்ய முடியாது, அரண்மனை உதவி செய்ய முடியாது என்கிற சூழ்நிலை உண்டாகும். மிக பயங்கரமான ஒரு பஞ்சம் பாதிப்பு வரப்போகிறது. மக்களெல்லாம் தவிக்க போகிறார்கள். எகிப்து தேசத்தை சுற்றி இருக்கிற பல தேசங்கள் பாதிக்கப்பட்டு மக்கள் வேதனை அனுபவிக்க போகிறார்கள். இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும். இந்த தீமையில் இந்த தப்புவிக்க வேண்டும். இந்த நெருக்கமான காலத்தில் இந்த மக்களை போஷிப்பதற்கு ஒருவர் வேண்டும். ஒரு வாலிபன் எனக்கு வேண்டும், ஒரு மனிதன் எனக்கு வேண்டும். நான் அவனை கொண்டு இந்த காரியத்தை செய்ய வேண்டும். இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும். அதற்கு ஒரு மனிதன் எனக்கு வேண்டும் என்று தேவன் தேடின பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட வாலிபன் தான் யோசேப்பு என்கிற வாலிபன். நான் இவனை கொண்டு இந்த தேசங்களை பாதுகாப்பேன். இவனை கொண்டு இந்த லட்சக்கணக்கான மக்களை நான் போஷித்து பாதுகாப்பேன். இந்த மனிதனை கொண்டு, இந்த வாலிபனை கொண்டு பல தேசங்களின் மக்கள் அழிந்து போகாதபடி தப்புவிப்பேன். இத்தனை மக்களுக்கும் ஆசீர்வாதமாய் ஒரு மனிதனை நான் எழுப்பி பயன்படுத்துவேன் என்று தேவன் தீர்மானம் பண்ணி யோசேப்பை தேவன் தெரிந்தெடுக்கிறார். அவனை உருவாக்குவதற்கு பாடுகள் மத்தியிலே கொண்டு போகிறார். அவனை உருவாக்குவதற்கு சொந்த தகப்பனை விட்டு பிரிந்து போக பண்ணுகிறார். அவனை உருவாக்கி ஆயத்தப்படுத்துவதற்கு பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தப்பட்டு வீண் பழியை சுமக்கும்படி செய்கிறார். அவனை உருவாக்குவதற்கு சிறைச்சாலையிலே அவன் அடைக்கப்படும்படி ஆண்டவர் செய்கிறார். தேவன் அவனை பயன்படுத்துவதற்கு முன்பாய் சுமார் 13 வருடங்கள் அவனை உபத்திரவத்தின் பாதையிலே கொண்டு போய் அவனை உருவாக்கின பிறகு உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வருகிறார். அவன் மூலமாக தேசங்களே பாதுகாக்கப்படுகிறது, சொந்த குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது, பல தேசத்தின் மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அதற்கு தான் ஒரு வாலிபன் வேண்டும் என்று தேவன் யோசேப்பை கண்டுபிடித்து பயன்படுத்தினார். இந்த சரித்திரம் தான், இந்த நடந்த சம்பவம் தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு சூழ்நிலை. இந்த பெரிய பாரத தேசம் 144 கோடி மக்கள் உள்ள ஒரு தேசம். இந்த தமிழ்நாடு 8 கோடி மக்கள் நிறைந்த ஒரு பெரிய மாநிலம். தேசத்தை எட்டி பாருங்கள், தேசத்துக்குள்ளே நடக்கிறதை கவனித்து பாருங்கள். எல்லாம் நன்றாக இருப்பதைப் போல வெளியிலே தெரிகிறது.
தமிழ்நாட்டிலே 1.5 கோடிக்கும் அதிகமான பேர் தினசரி குடிகாரர்களாக மாறிவிட்டார்கள். தினமும் குடிக்கிறவர்கள் 1.5 கோடி பேர். 1.5 கோடி குடும்பங்கள் கண்ணீரிலே மிதந்து கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மையான ஒரு காரியம். வாலிபர்கள் போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் நாங்கள் கல்லூரியிலே படிக்கும் பொழுது ஒரு 100க்கு 10 பேர் மதுபானம் குடிப்பாங்க. ஒரு 10% பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு 90% வாலிபர்கள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள். ஒரு பக்கம் மதுபானம், இன்னொரு பக்கம் போதை வஸ்துகள், இன்னொரு பக்கம் செல்லிலே காணப்படுகிற ஆபாச அடிமைத்தனம். வாலிபருடைய வாழ்க்கை வீணாக்கி கொண்டு இருக்கிறது. அடுத்த தலைமுறை பாதிக்கப்படுகிற சூழ்நிலை. தேசத்தை எட்டி பாருங்கள். தேசம் முழுவதிலும் பயங்கரமான பாவத்துக்கு அடிமைப்பட்ட வாலிபர்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், மனநிலைமையிலே சந்தோஷ சமாதானம் இல்லாதபடி தற்கொலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள். இப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் ஒரு வருஷத்தில் சுமார் 1 லட்சம் குழந்தைகள் காணாமல் போகிறார்கள். அதிகமாய் பெண் குழந்தைகள் காணாமல் போகிறார்கள். எங்கே போகிறார்கள், என்ன ஆகிறார்கள் தெரியவில்லை. குஜராத் மாநிலத்தில் ஒரு வருஷத்துக்கு 8000 வாலிப பெண் பிள்ளைகள் காணாமல் போய்விட்டார்கள். 5 வருஷத்தில் 40,000 வாலிப பெண் பிள்ளைகளை காணவில்லை. இந்த ரிப்போர்ட்டை சொன்னவர்கள் பாராளுமன்றத்தில் மந்திரி கேள்விக்கு பதில் சொல்லும்போது அவள் அளித்த பதில் செய்தித்தாளிலே வந்தது, டிவியிலே காண்பித்தார்கள். அவ்வளவுதான். அதன் பிறகு அதை பற்றி யாரும் பேசுவது இல்லை. 5 வருஷத்தில் 40,000 வாலிப பெண் பிள்ளைகள் குஜராத்தில் மட்டும் காணாமல் போனார்களே. இந்த தேசத்தில் என்ன நடக்கிறது? வாலிபர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது? குழந்தைகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது? ஒரு அழிவை நோக்கி தேசம் போய்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் பாவத்தினால் உண்டாகிற அழிவு, இன்னொரு பக்கம் ஆபத்துகள், இன்னொரு பக்கம் சிறு குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட பயங்கரங்கள் நிறைந்த தேசம். இன்னும் மோசமான காரியங்கள் தீவிரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் இவைகள் நடக்கிறது? இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது. சாத்தான் அறிந்து கொண்டபடியால் அவன் தீவிரமாய் தீமை செய்யும்படி இறங்கியிருக்கிறான் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 12:12 வாசிக்கிறோம். பிசாசு மிகுந்த கோபத்தோடு இறங்கி சமுதாயத்தை பாழாக்கி கொண்டு வருகிறான். வாலிபர்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு வருகிறான். சிறு பிள்ளைகளை குறிவைத்து தாக்கி கொண்டு வருகிறான். அடுத்த தலைமுறை எழும்ப விடாதபடி பாவத்திலும் சாபத்திலும் அடிமையாக்கி, மதுபானத்திற்கு போதை வஸ்துகளுக்கு அடிமையாக்கி அழித்து விடும்படி பிசாசு பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். மிகப்பெரிய ஆபத்து சூழ்ந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். ஆண்டவர் பார்க்கிறார். இந்த தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும். வாலிபர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த பாவ அழிவிலிருந்து இந்த சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும். எனக்கு ஒரு யோசேப்பு வேண்டும். எனக்கு ஒரு வாலிபன் வேண்டும். எனக்கு ஒரு எஸ்தர் என்கிற வாலிப மகள் வேண்டும். ஆண்டவர் தேடுகிறார். ஆண்டவர் தேடித்தான் உங்கள் மத்தியிலே வந்து நிற்கிறார். என் மகனை நீ எனக்கு வேண்டும். என் மகளை நீ எனக்கு வேண்டும். ஒரு யோசேப்பை தன்னை அர்ப்பணித்துக் கொண்டபடியால் அவனை கொண்டு தேசம் முழுவதை மாத்திரமல்ல பல தேசங்களை பாதுகாக்க பயன்படுத்தின தேவன் இன்றைக்கு உன்னை தேடி வந்து நிற்கிறார். நீ எனக்கு வேண்டும் மகனே, நீ எனக்கு வேண்டும் மகளே. நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசம், நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற கிராமம், நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற பட்டணம், நீ வெளியிலே பார்க்கிறபடி அல்ல, உள்ளுக்குள்ளே பிசாசானவன் பலமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். அந்த எதிரியினுடைய வல்லமைகளை முடக்கவும், சமுதாயத்தை பாதுகாக்கவும், இயேசு கிறிஸ்து என்ற வெளிச்சத்தை கொண்டு செல்ல, அந்த நற்செய்தியை கொண்டு செல்ல, ஜனங்களை மெய்யான அந்த வெளிச்சத்திலே வழி நடத்த, வரப்போகிற அழிவிலிருந்து பாதுகாக்க, இந்த இரட்சகரை அறிமுகப்படுத்த ஒரு யோசேப்பு எனக்கு வேண்டும் என்று ஆண்டவர் தேடித்தான் உங்களை இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் தேவனால் கொண்டு வரப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனுடைய பார்வையில் முக்கியமானவர்கள். ஒரே ஒரு வாலிபன், ஒரே ஒரு வாலிபன், ஒரே ஒரு வாலிபன் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டபடியினால் பல தேசங்கள் பாதுகாக்கப்பட்டதை சரித்திரம் சொல்லுகிறது. நான் என்ன செய்ய முடியும்? நான் ஒரு கிராமத்தில் இருக்கிறேன். எனக்கு படிப்பறிவு கிடையாது. என் பெற்றோர் ஏழை குடும்பத்தை சார்ந்தவர்கள். என்னுடைய படிப்பிலேயே நான் தோல்வியை சந்தித்திருக்கிறேன், ஏமாற்றங்களை சந்தித்திருக்கிறேன், பொய்யான குற்றச்சாட்டுகளை சந்தித்துக் கொண்டு நானே மனம் சோர்ந்து போயிருக்கிறேன். நான் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கலாம். ஒரு யோசேப்பு அந்த மாதிரி தான் தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் நிந்தைகளை சந்தித்த யோசேப்பு தான். ஆனால் தேவன் கையில் எடுத்த பொழுது தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற வல்லமை உள்ள தேவன் தான் இப்பொழுது உங்கள் மத்தியில் வந்து நின்று பேசிக் கொண்டிருக்கிறார். என் மகனை உன்னை கொண்டு நான் செய்ய முடியும். என் மகளை உன்னை கொண்டு நான் செய்ய முடியும். உன்னை என் கரத்தில் ஒப்பு கொடுத்தால் மாத்திரம் போதும். உன்னை கொண்டு நான் ஒரு தேசத்தையே மாற்றி அமைக்க முடியும். சமுதாயத்தை மாற்றி அமைக்க முடியும். முழு தேசமும் பஞ்சத்திலே கஷ்டப்பட்ட போது, ஆகாரத்திற்கு என்ன செய்வதென்று தடிமாறின போது, யோசேப்பு என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான், எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கிறான் என்று யோசேப்பை தேடி வந்தார்கள். எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கும்படி யோசேப்பை தேவன் பயன்படுத்தினார். எகிப்து தேசம் மாத்திரமல்ல, சுற்றிலும் இருக்கிற பல தேசங்கள் ஆகாரத்திற்காக
அதற்காக யோசேப்பை தேடி வந்தார்கள். அத்தனை பேரும் பஞ்சத்திலே மரித்து விடாதபடி அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், ஜனங்கள் அப்பம் கேட்கிறார்கள், பசியிலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், மரித்து கொண்டிருக்கிறார்கள், யார் எங்களுக்கு அப்பம் கொடுப்பார்கள் என்பதாய் ஜீவ அப்பமாகிய இயேசுவை கொடுப்பதற்கு தான் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த ஜீவ அப்பமாகிய இயேசுவை கொடுத்து மக்களை உயிர் வாழ வைப்பதற்காக, பாவத்திலே சாபத்திலே மரித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பதற்காக ஜீவ அப்பமாகிய இயேசுவை கொடுக்க ஒரு யோசேப்பை போல தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அதற்குத்தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதனால் உங்களோட பேச, இந்த யோசேப்பை குறித்து உங்களோட பேசும்படி அவர் எனக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் என்று அவரை நோக்கி பார்த்த பொழுது இந்த யோசேப்பை குறித்தும் அவனோடு கூட ஆண்டவர் இருந்து செய்த காரியத்தையும் ஆண்டவர் உங்களோடு பகிர்ந்து கொள்ள சொன்னார். கவனமாய் கேளுங்கள். சில நிமிட நேரத்தில் இந்த யோசேப்புக்கோடு கூட ஆண்டவர் இந்த செய்த காரியத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். தி லார்ட் வாஸ் வித் ஜோசப். அதுதான் முக்கியமான ஒரு வார்த்தை. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். இவ்வளவு சாதனைக்கு என்ன காரணம்? அந்த வாலிபன் எழும்பி இத்தனை தேசங்களை காப்பாற்ற எப்படி அவனால் முடிந்தது? ஒரு பெரிய தேசத்துக்கு ஆகாரம் கொடுக்க எப்படி அவனால் முடிந்தது என்று சொன்னால், தேவன் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அதனால் அவன் சாதிக்க முடிந்தது. எல்லாருடைய நாமம் உச்சரித்தது யோசேப்பு. யோசேப்பு, அவனிடத்தில் போங்கள், பிழைத்துக் கொள்வீர்கள், அவனிடத்தில் போங்கள், ஆகாரம் கொடுப்பான். முழு தேசமும் யோசேப்பு என்கிற பெயரை உச்சரித்தது. யார் இந்த யோசேப்பு? கர்த்தர் அவனோடு கூட இருந்ததனால சாதிக்க முடிந்தது. தோல்வியை சந்தித்த யோசேப்பு, வீண் பழியை சுமந்து கொண்ட யோசேப்பு, அநியாய குற்றச்சாட்டுகளை சந்தித்து சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பு, இனி சிறைச்சாலை விட்டு வெளியே வர முடியாது, அவருடைய வாழ்க்கை சிறைச்சாலையோடு முடிந்துவிடும் என்று எண்ணின சூழ்நிலையில் தேவன் அங்கிருந்து வெளியே கொண்டு வருகிறார். அவனை கொண்டு தேசங்களை ஆசீர்வதிக்கிறார். அது தேவனாலே மாத்திரம்தான் முடியும். யோசேப்பின் தேவன், யோசேப்பை பயன்படுத்தின கர்த்தர் தான் இன்றைக்கு உங்களை தேடி இந்த இடத்தில் வந்திருக்கிறார். இவ்வளவு பெரிய கூட்டத்துக்குள் எனக்கு ஒரு யோசேப்பு கிடைக்குமா? இவ்வளவு பெரிய கூட்டத்துக்குள் எனக்கு ஒரு எஸ்தர் கிடைக்குமாடா? இந்த ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். ஆண்டவர் உங்களோடு பேசினார். நீங்கள் ஆண்டவருக்குள் ஒப்பு கொடுத்தீர்கள். அருமையான தேவ மனிதர் டேவிட் கணேசன் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேசினார். உங்களை இயேசுவுக்கு அர்ப்பணித்துக் கொண்டீர்கள். ஆண்டவர் என் கூட இருக்கணும், இயேசு என்னோடு இருக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்தீர்கள். நான் சொல்லுகிறேன், இப்பொழுது இயேசு உங்களுக்குள் இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். என்றால் நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டீர்கள், அவருக்கு உங்களை அர்ப்பணித்தீர்கள். உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து இந்த இயேசு எனக்கு வேண்டும் என்று ஒப்பு கொடுத்தபடியால் அன்றைக்கு யோசேப்போடு இருந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்குள் வந்து விட்டார், உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை கொண்டுதான் தேவன் காரியத்தை செய்ய போகிறார். ஆனால் கடந்து போகிற பாதை பெரிதாக இருக்கிறதே, அதற்கு என்ன செய்வது என்று எண்ணுகிறீர்களா? யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்து என்ன செய்தார்? அதை குறித்து ஒரு 4 காரியத்தை சொல்லி நான் அப்பொழுது ஜெபிக்க போகிறோம். முதலாவது, இந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தார். அவனுக்கு ஒரு ஆறுதலாக ஆண்டவர் இருந்தார். அவன் காயப்பட்ட உள்ளத்தை உடைய ஒரு வாலிபன், பாதிக்கப்பட்ட ஒரு வாலிபன். அவனுடைய சரித்திரத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், அவன் சிறுவனாக இருக்கும்போது தாய் மரித்து விட்டார்கள். ஆகவே தாயினுடைய அன்பு அவனுக்கு இல்லை, தாயினுடைய பாசம் அவனுக்கு இல்லை. தாயை இளம் வயதில் சின்ன பையனாக இருக்கும்போது தாய் மரித்து விட்டார்கள். தகப்பனுடைய அன்புதான் அவனை தேற்றினது. அதுவும் பறிக்கப்பட்டு போய்விட்டது. 37ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரம் வசனம் வாசிக்கும் பொழுது, தகப்பனை விட்டு அவன் பிரிக்கப்படுகிறான். அவன் மீது பொறாமை கொண்ட சொந்த சகோதரர்களே அவனை எகிப்து தேசத்திற்கு விற்று போட்டு விட்டார்கள். வியாபாரியிடத்தில் அடிமையாய் விற்று போட்டு விட்டார்கள். தகப்பனை விட்டு பிரிக்கப்படுகிறான். சிறு வயதிலிருந்து தாயனுடைய அன்பு இல்லை. இளம் வாலிபனான போது தகப்பனை விட்டு பிரிக்கப்பட்டு விட்டான். தகப்பனுடைய அன்பும் இல்லை. ஒரு அநாதையை போல அந்நிய தேசத்தில் ஒரு வீட்டில் அடிமையாய் விடப்பட்டிருக்கிறான் என்பதாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையில் எல்லாவற்றையும் இழந்து தனிமையில தன்னை நினைக்கும் பொழுது காயப்பட்ட ஒரு உள்ளம் அவனுக்கு. தாயனுடைய அன்பும் எனக்கு இல்லை, தகப்பனுடைய பாசத்தை விட்டு என்னை பிரித்து விட்டார்கள், நான் ஒரு அநாதையாக்கப்பட்டு விட்டேன், எனக்கு சகோதரர்கள் இருந்தும் அவர்களே என்னை அநாதையாக்கி விட்டார்கள் என்று வேதனையில் இருந்த சமயத்தில் கர்த்தர் அவனுக்கு ஆறுதலாக இருந்தார். கர்த்தர் அவனுக்கு தாயும் தகப்பனுமாக இருந்தார். கர்த்தருடைய பிரசன்னம் அவனுக்கு தாயும் தகப்பனும் கொடுக்கிற ஒரு மகிழ்ச்சியும் ஆறுதலையும் கொடுத்தது. அதைத்தான் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். 27ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில், என் தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உடைய வாழ்க்கையிலே தாயின் அன்பை நீங்கள் இழந்திருக்கலாம், தகப்பனுடைய பாசத்தை இழந்திருக்கலாம். ஒருவேளை எனக்கு அம்மா இல்லையே, அப்பா இல்லையே என்ற உள்ளத்தில் கலங்கி நிற்கலாம். உடைய இருதயத்தில் ஒரு காயப்பட்ட உள்ளத்தோடு இந்த இடத்தில் வந்திருக்கலாம். ஒரு சமயம் ஒரு வாலிப மகள் ஜெபிக்க வந்தபோது மிகவும் கண்ணீர் விட்டு அவள் அழுதாள்.
அவள் பேச முடியாதபடி அழுதாள். உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டபோது, எங்கள் வீட்டில் யாருமே என்னை நேசிப்பது இல்லை. அவள் சொன்ன வார்த்தை, எனக்கு அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, ஆனாலும் ஒரு அனாதையை போல நான் இருக்கிறேன். என்னை புரிந்து கொள்ள எங்கள் வீட்டில் யாருமே இல்லை. என் தாய் என்னை நேசிக்க மாட்டார்கள், திட்டிக் கொண்டே இருப்பார்கள். என் தகப்பனார் கண்டு கொள்ளவே மாட்டார். அதனால நான் தாய் தகப்பன் இருந்தும் ஒரு அனாதையை போல் தான் இருக்கிறேன். காயப்பட்ட ஒரு உள்ளம், ஏக்கத்தோடு அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருந்த ஒரு உள்ளம். ஒருவேளை உன்னுடைய உள்ளம் அப்படிப்பட்ட ஒரு ஏக்கத்தோடு இருக்கலாம். என்னை நேசிக்க, அன்பு காட்ட, என்னை ஆறுதல் படைத்த யார் இருக்கிறார்கள் என்பதாக. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? 103 சங்கீதம் 13 சொல்லுகிறது, ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இறங்குகிறதை போல இறங்குகிற இருதயம் கொண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்மை தகப்பன் பிள்ளையை நேசிப்பதை போல நேசிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஏசாயா 49 15-16 சொல்லுகிறார், ஒரு பெண், ஒரு தாய் தன் குழந்தையை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. ஒரு தாய் பால் குடிக்கிற தன் குழந்தையை மறக்க முடியுமா? அவர்களே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒரு தாயனுடைய அன்பு, இயேசுக்குள்ளே தகப்பனுடைய அன்பையும் பார்க்கலாம், தாயனுடைய அன்பையும் பார்க்கலாம். ஆறுதல் படுத்துகிறவராய் கூட இருப்பார். ஒரு அனாதையாக்கப்பட்ட தாய் தகப்பனை இழந்த ஒரு சின்ன குழந்தை, ஒரு பெண் குழந்தை, உறவினர்கள் கொண்டு வந்து ஒரு அனாதை விடுதியிலே கொண்டு வந்து சேர்த்தார்கள். அந்த அனாதை குழந்தைகளை பராமரிக்கிற விடுதிக்கு ஒரு ஃபாதர் பொறுப்பாக இருந்தாங்க. தேவ ஊழியக்காரர் ஒரு ஃபாதர். அவரிடத்தில் கொண்டு வந்து அந்த குழந்தையை கொடுத்தார்கள். தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, நீங்கள் இதை வளர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி உடனே அந்த ஃபாதரை வாங்கி தன்னுடைய அனாதை விடுதியில் வைத்து வளர்த்து கொண்டே வந்தார்கள். அவள் ஸ்கூலுக்கு போனாள், படித்தாள். பல சமயத்தில் மற்ற குழந்தைகளை தாய் பார்க்க வருவாங்க, தகப்பன்மார் பார்க்க வருவார்கள். ஏக்கத்தோடு அதை பார்ப்பாள். என்னை பார்க்க யாருமே வரலையே, எனக்கு அம்மா இல்லையா, அப்பா இல்லையான்னு சொல்லி. அப்பொழுதெல்லாம் அந்த ஃபாதரும் அங்கிருந்த சிஸ்டர்ஸும் ஆறுதல் படித்து, நீ ஒன்றும் சொந்த போகாத, நாங்கள் இருக்கிறோம் என்பதாகலாம் சொல்லி அவளை நடத்தி கொண்டு வந்தார்கள். இளம் வாலிப மகளாகிவிட்டாள். அவளுக்குள்ளே ஒரு நாள் சூழ்நிலை பார்த்தபோது, என்னோட படிக்கிறவங்களுக்கெல்லாம் அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, பாசத்தோடு வந்து பார்க்குறாங்க. எனக்கு எங்கள் அப்பா எங்க, எங்கள் அம்மா எங்க, நான் ஏன் அனாதையாக்கப்பட்டேன், அவங்க என்னை பார்க்க வரமாட்டாங்களா? அந்த வேதனையோடு ஒரு நாள் ஃபாதரிடத்தில் போய் கேட்டாள். கண்ணீர் விட்டு அவள் அழுதாள். எங்கள் அப்பா யாரு, எங்கள் அம்மா யாரு, அவங்க ஏன் என்னை பார்க்க வரல, எனக்கு யாரும் இல்லையா, எனக்கு சொல்லுங்க என்று அவள் கண்ணீர் விட்டு அழுதாள். அவருடைய அழுகை, அவருடைய கண்ணீர் ஃபாதருடைய உள்ளத்தை உடைத்தது. என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. அவள் மிகவும் ஏங்கி ஏங்கி அழுதபடினால் ஃபாதர் அவளை பார்த்து சொன்னார்கள், உங்கள் அப்பா யார், அம்மா யார்னு என்கிட்ட கேட்குற, நீ போய் இயேசுகிட்ட கேளு, நீ போய் இயேசுவினிடத்தில் கேள், எங்கள் அப்பா யார், அம்மா யார் என்று கேள், அவர் தான் பதில் சொல்ல முடியும். அவள் நேராக அந்த ஹாஸ்டலுக்குள்ள அந்த சேப்பலுக்கு ஓடினாள். அந்த சேப்பலில் போய் முழங்கால் படியிட்டு சிறு பிள்ளை போல அழுதாள். எனக்கு அப்பா வேணும், அம்மா வேணும், எனக்கு யார் எங்கள் அப்பா, யார் என்னுடைய தாய், ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க, இயேசுவே எனக்கு சொல்லுங்க. அவருடைய காயப்பட்ட உள்ளம், அன்புக்காக ஏங்கின உள்ளம் அழுதது, கண்ணீர் வடித்தாள். சிறு பிள்ளை போல புலம்பி வெகு நேரம் அழுதாள். அழுது அழுது தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடந்தாள். அவருடைய கண்ணீர் அந்த இடத்தில் நினைத்திருந்தது. திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது, மகளே, உங்கள் அப்பா யார், அம்மா யார் என்று நான் சொல்லுகிறேன் என்று. அவள் விழுந்து கிடந்த அவள் எழும்பி நேராய் பார்த்தபோது இயேசு நின்று கொண்டிருந்தார். பிரத்யட்சமாய் அவர் வந்து அவளை சந்தித்தார். ஆண்டவர் சொன்னார், உங்கள் அப்பா யாரு, அம்மா யாருன்னு தானே கேட்டேன், நான் தான் உனக்கு அப்பா, நான் தான் உனக்கு அம்மா. இயேசு சொன்னார், ஐ ஆம் யுவர் ஃபாதர், ஐ ஆம் யுவர் மதர், மை டாட்டர், நான் தான் உனக்கு எல்லாமே. இயேசுடைய பாதத்தில் விழுந்தாள். நீங்கள் தான் எனக்கு தகப்பன், நீங்கள் தான் எனக்கு தாய். அந்த நாள் முதல் அந்த வேதனை உள்ளத்தை விட்டு மாறினர், அந்த காயம் மாறினது. எனக்கு அப்பா இல்லையே, அம்மா இல்லையே என்ற வேதனை மறைந்தது. எனக்கு இயேசு இருக்கிறார், எனக்கு தாயாக தகப்பனாக இயேசு இருக்கிறார் என்ற சந்தோஷம் உள்ளத்தை ஆட்கொண்டார். இன்றைக்கு அதே இயேசு உன்னை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நான் இருக்கிற உனக்கு தகப்பனாக தாயாக உன்னை ஆறுதல் படுத்த, உன் காயங்களை மாற்ற, உனக்கு அன்பு காட்ட, உன்னை ஆறுதல் படுத்த நான் இருக்கிற உனக்கு. இயேசு சொல்லுகிறார், நான் இருக்கிற உனக்கு. யோசேப்பை ஆறுதல் படுத்தினார், தாயாக தகப்பனாக கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து ஆறுதல் படுத்தினார். அந்த ஆறுதல் தான் அவனுடைய உள்ளத்தில் ஒரு தைரியத்தை கொடுத்தது. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். ஆறுதல் படுத்துகிற தாய் தகப்பனாக ஆண்டவர் கூட இருந்தார். இரண்டாவதாக யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அவர் எப்படி இருந்தார்? அவனை பாதுகாக்கிற தேவனாக இருந்தார். யோசேப்பை பாதுகாக்கிற தேவனாக அவர் இருந்தார். நமக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ ஆபத்துகள் இருக்கிறது.
வாலிபர்களுக்கு ஆபத்துகள், வாலிப பெண் பிள்ளைகளுக்கு ஆபத்துகள், சிறு குழந்தைகளுக்கு ஆபத்துகள், குழந்தைகளை கடத்துகிற பொல்லாத கொடியவர்கள் சுற்றித் தெரிகிற தேசம் இது. வாலிப பெண் பிள்ளைகளை குறிவைத்து கடத்தி வியாபாரம் பண்ணுகிற கயவர்கள் சுற்றித் தெரிகிற தேசம் இது. உலகம் எங்கும் இந்த கொடிய காரியம் நடக்கிறது. பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை. வாலிபர்களை பாவத்துக்குள்ளாக்கி அடிமையாக்கி வேதனைப்படுத்தி தற்கொலைக்கு நேராய் நடத்துகிற தீமைகள் நிறைந்த ஒரு தேசம் இது. உலகம் அப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்துவிட்டது. என்ன பாதுகாப்பு இருக்கிறது? இந்த பொல்லாத உலகத்தில், கொடிய உலகத்தில், பொறாமை நிறைந்த மக்கள் மத்தியில் என்ன பாதுகாப்பு இருக்கிறது? ஆண்டவர் சொல்கிறார், நான் தான் உனக்கு பாதுகாப்பு. யோசேப்பை தேவன் பாதுகாத்தார். ஒரு சமயம் அவன் மீது பொறாமை கொண்ட சொந்த சகோதரர்கள் யோசேப்பை கொலை செய்ய திட்டமிட்டார்கள். அந்த இளம் வாலிபனை கொன்றுவிட வேண்டும், அவனை அழித்துவிட வேண்டும் என்பதாக எண்ணி அவனை குழியிலே போட்டார்கள். தண்ணீரற்ற கிணத்திலே போட்டு அதிலேயே மரித்து போகட்டும் என்று விட்டுவிட்டார்கள். சொந்த சகோதரர்கள் கொலை செய்ய தேடினார்கள். தேவன் அவனை தப்புவித்தார். தேவன் அவனை பாதுகாத்தார். ஒரு சகோதரனுக்கு இரக்கத்தை உண்டாக்கி ரூபன் மூலமாய் பாதுகாத்து அவனை உயிரோடு கூட விட்டுவிடுங்கள் என்று சொல்லி அவனை விற்று போட்டார்கள். அவனுடைய உயிர் தப்புவிக்கப்பட்டது. தேவன் அவனை ஜீவன் தப்ப பாதுகாக்கிறதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். உங்களை பாதுகாப்பார் பிரியமானவர்களே, உங்களை பாதுகாப்பார். எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாப்பார். பொல்லாதவர்களின் கைக்கு விலக்கி பாதுகாப்பார். தீமை செய்கிற மக்களுடைய தந்திரங்களுக்கு விலக்கி உங்களை அவர் பாதுகாப்பார். உன்னை பாதுகாக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். யோசேப்பை பாதுகாத்த ஆண்டவர் உங்களையும் பாதுகாப்பது நிச்சயம். சாது சுந்தர் சிங் என்கிற தேவ மனிதரை குறித்து அறிந்திருப்பீர்கள். பஞ்சாப் மாநிலத்தில் லூதியானா என்கிற பட்டணத்திற்கு அருகில் ராம்பூர் என்ற ஒரு கிராமம் இருக்கிறார். பெரிய ஒரு கிராமம். அதிலேயே பெரிய செல்வந்தர். அவங்க சீக்கிய மதத்தை சார்ந்தவர்கள். அந்த குடும்பத்தில் சுந்தர் என்கிற ஒரு இளம் தம்பி இருந்தான். அவனுடைய தாயார் ரொம்ப பக்தி உள்ளவர்கள். தெய்வத்தை தேடுகிற பழக்கத்தை சுந்தருக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். கடவுள்தான் நிரந்தரமானவர், கடவுளை தேட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். தாயனுடைய அன்புதான் அவனுக்கு ஒரு பெரிய ஆறுதல். அவன் படித்த கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் புதிய ஏற்பாடு ஒன்றை கொடுத்தார்கள். அதை வாங்கி கொண்டு வந்தபோது அவனுக்கு கோபம் வந்தது. வெளிநாட்டு கடவுள் எனக்கு எதற்கு? எனக்கு தான் இத்தனை கடவுள் இருக்கிறதே இந்தியாவில். அந்த பேப்பரை கிழித்து கிழித்து நெருப்பிலை போட்டு எரித்து கொண்டிருந்தான். தகப்பனார் வந்து சொன்னார், மகனை என்ன பண்ணுகிற? இந்த கிறிஸ்தவங்க இந்த புஸ்தகத்தை கொடுத்தாங்க, நமக்கு எதுக்கு வெளிநாட்டு கடவுள்? அதனால் அந்த புஸ்தகத்தை கிழித்து எரித்து கொண்டிருக்கிறேன் என்றார். அவ்வளவு வைராக்கியம் உள்ளவன். தகப்பனார் சொன்னார், மகனே, உனக்கு பிடிக்காவிட்டால் அந்த புஸ்தகத்தை திரும்பி கொடுத்து விட வேண்டும், அது இப்படி எரிக்கக்கூடாது என்று. ஆனாலும் அவனுடைய மனதில் ஒரு வைராக்கியம். அப்படி இயேசுவை வெறுத்த ஒரு இளம் வாலிபன். தாயார் மரித்து விட்டார்கள். தாயாருடைய மரணம் அவனை பாதித்தது. தாயனுடைய அன்புதான் அவனுக்கு பெரிதாயிருந்தது. இப்பொழுது தாய் இல்லை. தகப்பனார் பெரிய செல்வந்தர், எல்லா வசதியும் இருக்கிறது, ஆனால் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. தாய் சொன்ன கடவுளை தேட ஆரம்பித்தான். கடவுள் தான் நமக்கு எல்லாம் என்று சொன்னதுனால, யார் அந்த கடவுள்? எத்தனையோ கடவுளை சொல்கிறாங்களே, யார் அந்த கடவுள்? மெய்யான கடவுள் யார்? அது எனக்கு தெரிய வேண்டும் என்று தேட ஆரம்பித்தான். பல புஸ்தகங்களை வாங்கி வாசித்தான். பல மத சம்பந்தமான காரியங்களை அறிந்து கொண்டான். கடவுளை தேட ஆரம்பித்தான். ஒன்றிலும் நிம்மதி கிடைக்கவில்லை. கடவுள் என்று ஒருவர் இருக்கிறது உண்மை. யார் அவர்? எனக்கு தெரிய வேண்டும். ஒன்று அவர் எனக்கு தரிசனமாகணும், எனக்கு தன்னை வெளிப்படுத்தணும், அல்லது நான் சாக வேண்டும் என்று முடிவெடுத்தான். தற்கொலை செய்து சாக போகிறேன், அல்லது கடவுள் எனக்கு தெரிய வேண்டும் என்றான். அவனுடைய வீட்டின் மேல் அறையில் தனியாக ஒரு கடைசி நாள், இன்றைக்கு இரவுக்குள்ளே கடவுள் என்னை சந்திக்க வேண்டும், அல்லது நான் ட்ரெயினில் விழுந்து தற்கொலை செய்து கொள்வேன் என்று முடிவு எடுத்தான். அதிகாலை நேரம் அந்த அறைக்குள்ள தாகத்தோடு தெய்வத்தை தேடிக்கொண்டிருந்த பொழுது பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை பார்த்தான். கடவுள் நம்மை சந்திக்கிறார் என்று அறிந்து ஆவலோடு யார் அந்த கடவுள் என்று பார்க்கிறான். இயேசு நின்று கொண்டிருந்தார். அவனால் நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் வெறுத்த அந்த இயேசுவா, வெளிநாட்டு கடவுள் என்று புறக்கணித்த அவரா இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன்? இயேசு சொன்னார், நான் தான் நீ தேடிக்கொண்டிருக்கிற மெய்யான கடவுள், இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர், உன்னை சிருஷ்டித்தவர் என்று தன்னை வெளிப்படுத்தினார். அவன் இயேசுடைய பாதத்தில் விழுந்தான். அவனுடைய உள்ளத்தில் பெரிய சந்தோஷம் ஆட்கொண்டது. வெறுமை மாறினது. தேவனுடைய அன்பு, இயேசுவின் அன்பு நிரப்பினது. என புரியாத சந்தோஷம், மன மகிழ்ச்சி உள்ளத்தில் வந்தது. சந்தோஷமாய் தகப்பனாரிடத்திலே போய் சொன்னான், நான் மெய்யான கடவுளை பார்த்து விட்டேன், அவரே எனக்கு தரிசனமானார், இயேசுதான் இந்த கடவுள் என்று சொன்னான். தகப்பனார் சொன்னார், அது உன்னோடு வைத்துக்கொள். நமக்கென்று ஒரு மதம் இருக்கிறது, நமக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, நாம் அதை மீறினால் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்படுவோம். இந்த இயேசுவை உன்னோடு வைத்துக்கொள் என்று சொன்னார். இல்லை, இந்த சந்தோஷத்தை என்னால் அடக்க முடியல, நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், கூட படிக்கிறவங்ககிட்ட எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தான். இயேசுதான் அந்த ஆண்டவர், எனக்கு சமாதானம் கொடுத்தார், நிம்மதி கொடுத்தார், நான் அவரை தரிசித்தேன் என்று இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தான்.
தகப்பனாருக்கு மிகுந்த கோபம் வந்தது. அவனை எவ்வளவோ தடுத்து பார்த்தார், முடியவில்லை. கடைசியில் இந்த மகன் நமக்கு அவமானத்தை கொண்டு வந்து விடுவான், இயேசுவை அறிவிக்காமல் இரு என்று சொன்னால் அவன் கேட்காமல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறான் என்று சாப்பாட்டிலே விஷம் வைத்து கொடுத்தார். சொந்த மகனுக்கு தகப்பனார் மத வெறியின் நிமித்தமாய் சொந்த மகனை கொல்லுவதற்கு சாப்பாட்டில் விஷம் வைத்து கொடுத்தார். அவன் அதோடு மரித்து போகட்டும் என்று சொல்லி ஆண்டவர் பாதுகாத்தார். இயேசு அவனை பாதுகாத்தார். கொடிய விஷம் அவனை கொன்று விடாதபடி ஆண்டவர் அவனை பாதுகாத்து உயிரோடு மீட்டார். அவன் வீட்டை விட்டு வெளியேறினான், ஊழியம் செய்ய ஆரம்பித்தான். அந்த வாலிபன் தன்னை சாதுவாக அர்ப்பணித்து கொண்டு சாது சுந்தர் சிங் என்கிற பெயரில் கிராமமாக போய் தனக்கு சமாதானம் கொடுத்த இயேசுவை சொல்ல ஆரம்பித்தான். தனக்கு தரிசனமான இயேசுவை சொல்ல ஆரம்பித்தான். காலிலே பாதரட்சை இல்லாதபடி இந்தியா முழுவதும் போய் சொல்ல ஆரம்பித்தான். பல தேசங்களுக்கு போய் சொல்ல ஆரம்பித்தான். இந்தியாவின் வடபகுதியில் இருக்கிற இமயமலின் அடிவாரத்தில் இருக்கிற திபெத் தேசத்திற்கு அவன் இயேசுவை அறிவிக்க போன பொழுது அந்த மக்கள் மத வைராக்கியம் உள்ளவர்களும் கொடூர தன்மையுள்ள இருதயம் கொண்டவர்களுமாயிருந்தார்கள். அவர்களுக்கு போய் அவன் இயேசுவை அறிவித்த பொழுது சிலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால அங்கே இருக்கிற மத தலைவர்கள் கோபம் கொண்டு அவனை பிடித்து கொண்டு வர செய்து அவனுக்கு ஒரு மரண தண்டனை விதித்தார்கள். ஒரு குழியிலே, சின்ன ஓட்டை மாத்திரம் போடப்பட்ட ஒரு குழியிலே, இருட்டு குழியிலே அவனை தூக்கி போட்டார்கள். அது ஒரு இருளான கிணறு, சகதியும் சேரும் நிறைந்த கிணறு. அதற்குள்ளே போட்டு விட்டார்கள். உள்ளே பார்த்தால் மண்டை ஓடுகளும் மனுஷ எலும்புக்கூடுகளும் காணப்பட்டது. அந்த மக்கள் ஒரு மனிதனுக்கு மரண தண்டனை கொடுத்தால் அந்த கிணற்றுக்குள்ளே போட்டு விடுவார்கள். யாரும் அவனை காப்பாற்ற முடியாது. அந்த பக்கமே மனிதர்கள் போக மாட்டார்கள். பசியிலும் தாகத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாய் அவன் மரித்து விட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு குழியிலே சுந்தர் சிங் போடப்பட்டார். அந்த இருளான நிலைமையில் யாரும் உதவி செய்ய முடியாது. எங்கு பார்த்தாலும் இருள், பிண நாற்றம், மரணம் நெருங்கி கொண்டிருந்தது. அவர் நினைத்தார், ஆண்டவரே, நான் இன்னும் செய்ய வேண்டிய ஊழியம் இருக்கிறதே, இன்னும் எவ்வளோ பேருக்கு நான் சுவிசேஷம் சொல்ல வேண்டும், இந்த குழியிலே நான் இப்பொழுது மரிக்கப் போகிறேனே என்பதாக ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். திடீரென்று ஒரு நாள், சில நாட்கள் கழித்தது, மரணம் நெருங்கி கொண்டிருந்த சமயம் ஒரு சத்தம் கேட்டது, மேலே ஏறி வா என்பதாய். அவர் எட்டி பார்த்தார். அந்த ஓட்டை குழி தெரிந்தது. அங்கிருந்து ஒரு கயிறு கீழே இறங்கி வந்தது. மேலே ஏறி வா என்ற ஒரு சத்தம். யாரோ என்னை காப்பாற்ற வந்திருக்கிறார்கள் என்று அந்த கயிறை பற்றி கொண்டு மேலே ஏறி வந்தபோது தன்னை காப்பாற்றின மனிதனை பார்க்க சுற்றுமுற்றும் பார்த்தார். கண்ணு கட்டின தூரம் வரை ஒருவரும் இல்லை. அப்போதான் அறிந்து கொண்டார், தேவன் இயேசு என்னை காப்பாற்றுவதற்காக இறங்கி வந்து என்னை இந்த குழியிலிருந்து தூக்கி காப்பாற்றினார் என்று அவர் அறிந்து கொண்டார். தொடர்ந்து ஊழியம் செய்தார். பல இடங்களுக்கும் பல கிராமங்களுக்கு சென்று இந்த இயேசுவை விடாமல் அறிவித்து கொண்டு வந்தார். தேவன் அவரை பாதுகாத்தார். மரண கண்ணிலிருந்து பாதுகாத்தார். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களை, இயேசுவை அறிவிக்கிறவர்களை அவர் பாதுகாக்கிற ஒரு தேவன். சிறைச்சாலைக்கு பின்னால் இருந்தும் வெளியே கொண்டு வருவதற்கு அறிந்திருக்கிற ஒரு தேவன். அவரை அறிவிப்பதினால், அவரை பறைசாற்றுவதினால் ஆபத்துகள் வரலாம், பொல்லாத மனிதர்கள் எழும்பலாம், அரசாங்கம் கூட எழும்பலாம். ஆனால் உங்களை பாதுகாக்க அவரும் அறிந்திருக்கிற தேவன். யோசேப்பை பாதுகாத்த தேவன் உங்களையும் பாதுகாப்பார். எல்லா தீமைக்கும் விலைக்கு பாதுகாப்பார். யோசேப்புக்கு ஆறுதலாயிருந்தவர் பாதுகாப்பாகவும் இருந்தார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு பக்கம் மனிதர்களால் உபத்திரவங்கள், பாடுகள், அந்த தீமைகளை இந்த பாதுகாக்கணும். இன்னொரு பிரச்சனை, யோசேப்பு வேலை செய்த அடிமையாக இருந்த வீட்டுக்குள்ளே பாவ சோதனை வருகிறது. அவனுடைய எஜமாட்டி அவன் மீது ஆசை கொண்டு பாவம் செய்ய அழைக்கிறாள். அவருடைய வீட்டுக்குள்ளேயே, வேலை செய்கிற இடத்திலேயே பாவம் அவனை நெருக்கி கொண்டிருக்கிறது. பாவம் அவனை நெருங்கி வருகிறது. அவனை பாவம் செய்யும்படி தூண்டுகிற ஒரு பெண் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாள். அதனால் என்ன செய்வதை தெரியவில்லை. யோசேப்பு அந்த பாவத்தை விட்டு விலகி பார்க்கிறான், முடியவில்லை. அந்த அளவிற்கு பாவம் நெருக்குகிறது. பாவத்தில் விழுந்து விடுவோமோ என்று கலங்கின சமயத்தில் இயேசு கர்த்தர் அவனோடு கூட இருந்து பாவத்துக்கு விலகி ஓடும்படி செய்தார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வசனத்தை வாசிக்கும் பொழுது பாவ சோதனையிலிருந்து விலக்கி கர்த்தர் அவனை பாதுகாத்து கொண்டார். எனக்கு அன்பான வாலிப தம்பி, வாலிப மகளே, நீ ஆண்டவருக்கு ஒன்று அர்ப்பணித்து விட்டபடியால் அடுத்த பிரச்சனை எப்படி பரிசுத்தமாய் வாழுவது? பாவம் எங்கு தூரத்தில் அல்ல. வேதம் சொல்லுகிறது, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் தெருவில், நீங்கள் படிக்கிற இடத்துல, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்கள் பள்ளிக்கூடத்தில், உங்களுடைய கல்லூரியில், நீங்கள் பார்க்கிற எல்லைகளில், உங்கள் கையில் வச்சிருக்கிற செல்ஃபோன் வழியாக பாவம் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறது. எங்கே விழத்தள்ளலாம், எங்கே பாவத்தில் உங்களை அகப்படுத்தலாம் என்று சாத்தான் கண்ணிகளை வைத்து கொண்டிருக்கிறான். நாள்தோறும் இந்த போராட்டம். என் கண்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதிலே போராட்டம், என் சிந்தனைகளை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதிலே போராட்டம். பாவ போராட்டம் நெருக்குகிறது. இந்த வாலிப வயதில் பரிசுத்தமாய் வாழ முடியுமா என்ற ஒரு கேள்வி. யோசேப்பை காத்துக்கொண்ட தேவன் உங்களை காத்துக்கொள்ளுவார்.
யோசேப்பை காத்துக்கொண்ட தேவன் உங்களையும் பாதுகாக்க அறிந்திருக்கிற தேவன். சோதனைகளை சாத்தான் கொண்டு வரலாம், பாவ கண்ணிகளை சாத்தான் வைக்கலாம், ஆனால் தேவனோ உங்களை பாதுகாக்க அறிந்திருக்கிறார். யோசேப்பை தப்புவித்தார், யோசேப்பை பாதுகாத்தார். தாம் பிரியமானவர்களே, நான் ஊழியத்தை ஒப்பு கொடுத்த ஆரம்ப நாட்கள், அந்த வாலிப வயதில் ஒப்பு கொடுத்த ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களில் நான் போய் பிரசங்கம் பண்ணுகிற எல்லா இடத்திலையுமே சிலர் என்னோடு பேசுவார்கள். சிலர் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், இந்த செய்தி எனக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க. யாராவது ஒருவராவது வாலிப வயசில் நல்ல ஊழியம் செய்கிறீங்க, நல்லது தான், கடைசி வரை நிலைச்சிருக்கணுமே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவாங்க. ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ண போனாலும், ஒரு பொதுக்கூட்டத்தில் பிரசங்கம் பண்ண போனாலும், எங்கே ஊழியத்துக்கு போனாலும் யாராவது ஒருவர் இந்த வார்த்தை சொல்லுவாங்க, நல்லா தான் இருக்குது ஊழியம், பிரசங்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குது, கடைசி வரை நிலை நிற்கணும்ல, வாலிப வயசில் இதெல்லாம் சரிதான், இன்னும் கடைசி வரை நிலை நிற்கணும் இல்லை. இந்த வார்த்தையை கேட்க 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 எனக்குள்ளே ஒரு சிறிய சந்தேகம் வர ஆரம்பித்தது. என்னால் கடைசி வரை ஆண்டவருக்காக வாழ முடியுமா? என்னால் கடைசி வரை பரிசுத்தத்தோடு ஆண்டவரை பின்பற்ற முடியுமா என்பதான கேள்வி. சாத்தான் அப்படித்தான் விதைகளை போடுவான். நல்லதாக இருக்க கூட்டத்தில் நல்லதான் ஒப்பு கொடுத்த உன்னால் அப்படி ஜெபிக்க முடியுமா? உன்னால் பரிசுத்தமாக வாழ முடியுமா? உன்னால் இந்த பாவத்தில் விட்டுவிட முடியுமா? உன்னால் செல்ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமா? உன்னால் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் இருக்க முடியுமா? உன்னால் கடைசி வரை பரிசுத்தமாக வாழ முடியுமா? உன்னால் கடைசி வரை ஜெபிக்க முடியுமா? 4 நாள் ஜெபம் பண்ணுவேன், அதுக்கப்புறம் இந்த சிந்தனையை சாத்தான் போட்டுக்கொண்டே இருப்பான். உன்னுடைய சிந்தனையில் விதைகளை போட்டுக்கொண்டே இருப்பான், சந்தேகத்தை உண்டாக்குவான், பரிசுத்தமாய் வாழ முடியாத என்ற எண்ணத்தை கொண்டு வர பிரயாசப்படுவான். அதே மாதிரி போராட்டம் எனக்குள்ளே வந்தது, எனக்குள்ளே சந்தேகம் எழும்ப ஆரம்பித்தது. என்னால் கடைசி வரை ஊழியம் செய்ய முடியுமா? கடைசி வரை நிலைத்திருக்க முடியுமா? நான் எப்படி இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் என்னை பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதான கேள்வி எழும்ப ஆரம்பித்தது. அந்த மாதிரி சமயத்தில் தான் ஒரு சமயம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊழியத்தை முடித்துவிட்டு ஒரு நாள் இரவு நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் சேர்ந்தோம். அதிகாலையில் எங்களுக்கு பஸ்ஸு, நாங்கள் ஒரு குழுவாக சென்றிருந்தோம், 10-15 பேர் இருந்தோம். அதிகாலையில் எங்களுக்கு ஒரு பஸ் வரும், அதில் ஏறி நேசரத்து 4 மாவடி வர வேண்டும். அதிகாலையில் எழும்பி காத்திருந்த சமயம், நாங்கள் பஸ்ஸுக்காக காத்து கொண்டு நின்று கொண்டிருந்த சமயம், ஒரு வயதான தகப்பனார் அவர் நேரடியாக என்னோடு பேசினார். தம்பி, உங்கள்கிட்ட தான் பேசணும்னு பேச ஆரம்பித்தார். ஒரு நரைத்த முடி, ஒரு நரைத்த தாடி வைத்திருந்தார். ஒரு நல்ல ஒரு தகப்பனார், அவருடைய முகம் பிரகாசித்து கொண்டிருந்தார். இதுக்கு முன்னால் நான் அவரை பார்த்ததே கிடையாது. அவர் ஏன் என்கிட்ட பேச வேண்டும்? நாங்கள் 4-5 பேர் பேசி கொண்டிருந்தோம். அவர் நேரடியாக என்னோடு பேச ஆரம்பித்தவுடன் மற்றவங்கெல்லாம் ஒதுங்கிட்டாங்க, இவங்க அண்ணனோடு ஏதோ பேசுகிறார் என்று. அவர் ஒரு அரை மணி நேரம் என்னோடு பேசியிருப்பார். ஆண்டவரை குறித்தும் வேத வசனத்தை குறித்தும் பல காரியத்தை பேசிக்கொண்டே இருந்தார். அவர் பேச பேச ரொம்ப இனிமையாக இருந்தது. நான் கரங்களை கட்டி அதை கவனமாய் கேட்டுக்கொண்டு இருந்தேன். அதை கேட்க கேட்க மனதுக்கு ஒரு சந்தோஷம் உள்ளத்தில் உண்டானது. நீங்கள் யார், என்னை எப்படி தெரியும்னு கேட்கக்கூட எனக்கு வாய் வரவில்லை. அப்படியே அவர் பேசுவதை கவனித்து கொண்டே இருந்தேன். பஸ் விட்டது, எங்கள் டீமெல்லாம் ஏறிட்டாங்க. அவர் சொன்னாங்க, அண்ணன் பஸ்ஸை புறப்பட போது வாங்கன்னு கூப்பிட்டார்கள். அப்போ அந்த தகப்பனாரை பார்த்தேன், என் தோள் மேலே கை வைத்தார். நேருக்கு நேர் என் முகத்தை பார்த்து சொன்னார், தம்பி, வாலிப வயசில் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறீங்க, யோசேப்பை காத்துக்கொண்ட கர்த்தர் உங்களையும் காத்துக்கொள்ளுவார் என்று சொல்லிவிட்டு அவர் வேகமாய் நடந்து போனார். வேறு ஒன்று அவர் பேசவில்லை. கடைசியாக சொன்ன வார்த்தை அதுதான், யோசேப்பை காத்துக்கொண்ட கர்த்தர் உங்களையும் காத்துக்கொள்ளுவார் சொல்லிவிட்டு நடந்து போனார். நான் பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்த உடனே அந்த வார்த்தை தொனித்து கொண்டே இருந்தது. யோசேப்பை காத்துக்கொண்ட கர்த்தர் உன்னையும் காத்துக்கொள்ளுவார், யோசேப்பை காத்துக்கொண்ட கர்த்தர் உன்னையும் காத்துக்கொள்ளுவார். அதுவரைக்கும் நான் நினைத்தேன், யோசேப்பு பாவத்துக்கு விலகி ஓடினதுனால தான் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அப்படித்தான் நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். நான் திரும்பவும் வேதத்தை திறந்து அந்த ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை வாசித்த போது 6ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனத்தில் தான் யோசேப்புக்கு வந்த சோதனை, அவன் விலகி ஓடின சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் 2-3 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஆவியானவர் என்னோடு பேசினார், என் மகனே, நான் யோசேப்போடு இருந்து அவனை பாவத்தில் சிக்கிக்கொள்ளாதபடி பாதுகாத்த தேவன் உன்னையும் காத்துக்கொள்ளுவேன், உன்னையும் நான் காத்துக்கொள்ளுவேன். நான் உன்னோடு இருக்கிற தேவன், உன்னை பாதுகாக்க அறிந்திருக்கிற தேவன். பயப்படாதே, ஊழியத்திலே முன்னேறி செல் என்பதாய் இத்தனை வருட காலம் ஊழிய பாதையில் எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ கண்ணிகள், எத்தனையோ சாத்தானுடைய போராட்டங்கள். தேவனோ யோசேப்பை காத்து கொண்டதை போல இம்மட்டும் காத்து நடத்தின தேவன் உன்னை காத்துக்கொள்ளுவார் மகளே, உன்னை காத்துக்கொள்ளுவார் மகனே. பயப்படாதே, அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு நடக்க பயப்படாதே, அவருடைய அழைப்பிற்கு ஒப்பு கொடுக்க பயப்படாதே, அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றவரை பின்பற்றி வர பயப்படாதே. உலகத்தில் எத்தனை பெரிய சோதனைகள் வரட்டும், எத்தனை பெரிய சாத்தானுடைய கண்ணிகள் வரட்டும், எத்தனை பெரிய பாவ போராட்டங்கள் வரட்டும், உன்னை
உன்னை பாதுகாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். யோசேப்போடு கூட இருந்து பாதுகாத்த தேவன் உன்னையும் அவர் பாதுகாத்துக் கொள்வார் என்பதை நீ அறிந்து கொள். ஆண்டவர் ஒரு பக்கம் ஆறுதலாக கூட இருந்தார், இரண்டாவது அவனை பாதுகாக்கும்படி கூட இருந்தார். மூன்றாவது யோசேப்புடைய வாழ்க்கை கவனமாய் வாசித்தால் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்ததினால் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் செய்ததை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அடிமையாக ஒரு வீட்டில் வேலை செய்த பொழுதிலும் யோசேப்பு எதை செய்தாலும் ஆசீர்வாதம். அது வாய்த்தது, அது ஜெயமாயிற்று, அதில் ஆசீர்வாதம் காணப்பட்டது. எஜமான் அறிந்து கொள்ளுகிறான், இந்த வாலிபன் வித்தியாசமானவன், ஏதோ அவனுக்குள் இருக்கிறது. அவன் செய்வதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறது, அவன் செய்வதெல்லாம் வெற்றியாக இருக்கிறது. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்து அவனை ஆசீர்வதித்தார், காரிய சித்தி உள்ளவனாக்கினார். அதே ஆண்டவர் தான் சொல்லுகிறார், யோசேப்புக்கு ஜெயம் கொடுத்த தேவன், யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன், நான் உனக்கு ஜெயம் தருவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். படிப்பிலே ஆசீர்வாதம், வேலையிலே ஆசீர்வாதம், உன் திறமைகளை பயன்படுத்துவதில் ஆசீர்வாதம், நீ கையிட்டு செய்கிறதில் ஆசீர்வாதம். யோசேப்போடு கூட இருந்து ஆசீர்வதித்த ஆண்டவர், நான் உன்னை ஆசீர்வதிக்க கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யோசேப்போடு இருந்ததைப் போல கூட இருப்பார். நீ ஜெயிப்பாய் மகனே, நீ ஜெயிப்பாய் மகளே. எதிலே தோத்து விடுவோமோ என்று பயப்படுகிறாயோ, நீ பயப்படுகிறபடி அவர் உன்னை விட்டு விடுவது இல்லை. நீ ஜெயிக்கும்படி உன்னை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவன் அவர். உன் படிப்பிலே நீ ஜெயித்து நீ மேல் படிப்பிற்கு செல்லவும், உயர்ந்த ஸ்தானத்திற்கு செல்லவும் உன்னை ஆசீர்வதிக்க அவர் அறிந்திருக்கிறார். உன் காரியங்களை ஜெயமாக்க அவராலே முடியும். நீ கையிட்டு எதை செய்தாலும் அதில் ஆசீர்வாதத்தை உண்டாக்க அவராலே முடியும். உன்னை ஆசீர்வதிக்கவும், உன்னை ஜெயம் கொடுத்து மேன்மைப்படுத்தவும் அவர் உன்னுடைய கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு சமயம் ஒரு வாலிப தம்பி அவரை சந்தித்த பொழுது, அவர் வியாபாரம் செய்கிறவர். அவருடைய தகப்பனார் எனக்கு நல்லா தெரியும். அவருடைய தகப்பனார் பெரிய பிஸ்னஸ்மேன். அதனால் அவர் இருந்த பட்டணத்தில் பெரிய ஒரு கடை வைத்து வியாபாரம் செய்து அந்த ஊரில் பேரும் புகழோடும் கூட இருந்தவர் தகப்பனார். நல்ல செல்வ செழிப்போடு கூட இருந்தவர். அவருடைய மகன் இப்பொழுது வாலிப வயது வந்தபோது அந்த மகனுக்கு ஒரு பொறுப்பை பிரித்து கொடுத்தார். மகனை, இதை நீ நடத்திக்கொள் என்பதாக. என்ன நடந்தது? அந்த தகப்பனாரை விட இந்த மகன் செய்வதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். தகப்பனாரை விட அவருடைய வியாபாரம் செழித்தது. அவன் விதவிதமான வியாபாரம் செய்ய செய்ய அதிலெல்லாம் ஆசீர்வாதம், அதிலெல்லாம் வெற்றி. அவன் எதை செய்தாலும் அதில் ஆசீர்வாதம், வெற்றி. தகப்பனாருக்கு ஆச்சரியம், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு இத்தனை காலத்திற்கு பிறகு இந்த உயர்ந்த நிலைமைக்கு வந்தேன். என் மகனோ வேக வேகமாக டக்கு டக்குன்னு அவன் உயர்ந்து இவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகிவிட்டான். அவன் செய்ததெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறதே என்பதாய். அதனால் அந்த தம்பியோடு நான் பேசும்போது கேட்டேன், உங்கள் அப்பாவை எனக்கு தெரியும், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் செய்து இந்த நிலைமைக்கு வந்தாங்கன்னு எனக்கு தெரியும். குறுகிய காலத்துக்குள்ளே நீங்கள் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேனாக ஆயிட்டீங்க, நீங்கள் செய்கிறதெல்லாம் ஆசீர்வாதம், வெற்றி எப்படி என்பதாய் கேட்டேன். அந்த வாலிப தம்பி சொன்னான், ஒரே ஒரு காரியம்தாங்க. என்ன காரியம் என்றால், நான் எதை செய்தாலும் ஆண்டவரிடத்தில் கேட்டு செய்ய பழகினேன். நீங்கள் சொல்வீங்கள்ல, எதை செய்தாலும் ஆண்டவரிடத்தில் கேட்டு செய்யுங்கன்னு. நான் எந்த பிஸ்னஸ்னாலும் ஆண்டவரிடத்தில் கேட்டு அவர் சொல்லுகிறதை மாத்திரம் செய்கிறேன். ஆண்டவர் இந்த இடத்தை வாங்கணுமா, அவர் சொன்னால் வாங்குவேன். இந்த பிஸ்னஸ் செய்யணுமா, அவர் சொன்னால் செய்வேன். நண்பர்கள் சொல்லுவாங்க, உடன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சொல்லுவாங்க, இதில் முதலீடு பண்ணால் நமக்கு பெரிய லாபம் வரும், இந்த பிஸ்னஸ் பண்ணால் நீ ஜெயிக்க முடியும் என்று. ஆனால் நான் போய் ஆண்டவரிடத்தில் கேட்பேன். அவர் சொல்லுவார், இது வேண்டாம், இதை செய்ய என்று. ஆண்டவர் சொல்ல 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 நான் செய்கிறேன். ஆகவே எல்லாம் வெற்றியாகி கொண்டே இருக்கிறது. அதுதான் ரகசியம். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், அவனை வழி நடத்தி கொண்டே வந்தார். உங்கள் கூட இயேசு இருந்து உங்களை வழி நடத்த விரும்புகிறார். நீ என்ன படிக்கணும், எந்த காலேஜில் போய் படிக்கணும், என்ன சப்ஜெக்டை எடுக்கணும், உன் எதிர்காலம் எப்படி இருக்கும், அவருடைய கரத்திலே திட்டம் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையின் வரைபடத்தை தன் கையில் வைத்திருக்கிறார். நீ மனிதர்களிடத்தில் ஆலோசனை கேட்கிறாய், நான் என்ன படித்தா நல்லா இருக்கிறோம், நான் என்ன படித்தா எதிர்காலம் நல்லா இருக்கும். மனிதரிடத்தில் ஆலோசனை கேட்கிறாய், நண்பரிடத்தில் ஆலோசனை கேட்கிறாய். அதனால தோல்விகள், ஏமாற்றங்கள். உன்னை சிருஷ்டித்த தேவன், உன்னை அழைத்த தேவன், உனக்காக உயிரை கொடுத்த ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கையின் வரைபடம் என் கையில் இருக்கிறது. நீ எதிர்காலத்தில் எப்படி இருப்பாய் என்பது எனக்குத்தான் தெரியும். உன்னை எங்கே வைத்து எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எனக்குத்தான் தெரியும். நீ என்னிடத்தில் கேள். ஆண்டவரிடத்தில் கேட்டு 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 நடக்க பழகுங்கள். அதை எளிமையாக சொல்லி கொடுத்தாங்க. அருமையான தேவ மனிதர் டேவிட் கணேஷ் அவங்க, அப்பா உம்முடைய பிள்ளை வந்திருக்கிறேன்னு பேசுங்க, அவ்வளவுதான். அதிகாலையில் எழுப்பி அவருடைய பாதத்தில் உட்காந்து, அப்பா உம்முடைய பிள்ளை நான் வந்திருக்கிறேன், உம்முடைய மகள் நான் வந்திருக்கிறேன், என்கிட்ட பேசுங்கன்னு கேளுங்க. ஓடோடி வந்து பேசுவார். உங்கள்கிட்ட பேச ரொம்ப விருப்பத்தோடு கூட இருக்கிறான், வாஞ்சியோடு கூட இருக்கிறான். இந்த ஊழியம் அவங்க சொன்னாங்க, 27 வருஷத்துக்கு முன்னால் இந்த ஊழியம் ஆரம்பித்தேன்.
27 வருஷத்தில் இந்த ஊழியம் இவ்வளோ பிரம்மாண்டமாய் மாறினது. நிறைய பேருக்கு பொறாமையாக இருக்குது. நாங்களும் 50 வருஷமாக ஊழியம் செய்கிறோம், இதுக்குள்ளே தான் இருக்கிறோம். எப்படி இந்த ஊழியம் இவ்வளோ பிரம்மாண்டம்? ரகசியம் வேறு ஒன்றுமே கிடையாது. இயேசு என்ன சொல்கிறாரோ அதை டேவிட் கணேசன் செய்வார். இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் செய்வார். இயேசு என்ன கட்டளை கொடுக்கிறாரோ அதை மாத்திரம் நிறைவேற்றுவார். அதுதான் இந்த பிரம்மாண்டத்தினுடைய ரகசியம். இயேசு இருக்கிறார். ஊழியத்தை குறித்து அநேகர் கேட்பாங்க, எப்படி இவ்வளோ பெரிய இடம், இவ்வளோ பிரம்மாண்டம், வெளிநாட்டிலேருந்து டாலராக வந்து கொட்டுகிறதா? ஒரு டாலரு வெளிநாட்டிலேருந்து கொட்டவில்லை, பரலோகத்திலேருந்து ஆசீர்வாதம் வருகிறது. அதுக்கு ரகசியம் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் செய்கிறது தான். நாங்களாக திட்டமிட்டு எதை செய்வதில்லை, நானாக பிளான் பண்ணி திட்டமிட்டு எதை செய்வதில்லை. பரலோகத்தில் இந்த கட்டளை வெளிப்பட்டால் அதை நிறைவேற்றுவோம். அதுதான் ரகசியம், வேறு ஒன்றுமில்லை. நீங்கள் அவரிடத்தில் கேளுங்க, நான் என்ன படிக்கணும் ஆண்டவரே, என் எதிர்காலத்து குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க? யோசேப்பை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார். நான் தேசத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னை நான் வைக்கப் போகிறேன், பல தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறேன். யோசேப்புக்கு ஒரே ஒரு சொப்பனம் மாத்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது. என்ன நடக்கும் என்று முழுமையாய் தெரியாது. யோசேப்பு கர்த்தரையை சார்ந்து அவரோடு கூட நெருக்கமாய் வாழ்ந்து கொண்டிருந்தபடியால் தேவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடத்தி ஒரு நாளிலே தேவன் அவனை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினார். ஆண்டவருடைய பாதத்தில் போங்க, அவருடைய சமூகத்தில் உட்காருங்க. அவர் என்ன சொல்கிறார் என்று கவனிங்க. அவர் சொல்லுவதை செய்யுங்க, அவர் சொல்லுகிறபடி படிங்க, அவர் சொல்லுகிறபடி எதிர்காலத்தை திட்டமிடுங்க. அவர் உங்களுடைய கையில் தான் உங்களுடைய வரைபடம் இருக்கிறது. உங்களுடைய எதிர்காலத்தின் பிளானை அவர் கையில் வைத்திருக்கிறார். நீங்கள் உங்கள் பிளானை கொண்டு போகாதங்க, அவர் என்ன பிளான் வைத்திருக்கிறார் என்று கேளுங்க. அழகாய் நடத்துவார். உங்கள் மூலமாய் அவர் பெரிய காரியத்தை செய்ய திட்டம் வைத்திருக்கிறார். தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்த, மாவட்டத்திற்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்த அவர் திட்டம் வைத்திருக்கிறார். அவருடைய கரத்தில் நீங்கள் காரியங்களை விளங்கிக் கொள்ளுங்க. அவருடைய பாதபடியிலே போய் அமர்ந்திருங்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். படிப்பிலே ஜெயிப்பீங்க, தோல்வி ஜெயமாய் மாறும், ஏமாற்றங்கள் ஆசீர்வாதமாய் மாறும், தடைகள் விலகி கடல் வழி திறந்து வழி உண்டாக்கப்படும், வனாந்தரத்தில் வழி திறக்கும், இன்றைக்கு அடைக்கப்பட்டதை போல காணப்படுகிற வாசல் திறக்கப்படும். அப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கு தான் யோசேப்போடு இருந்ததை போல இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். 4வது கடைசியாக யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்து என்ன செய்தார்? அவனை உயர்த்துவதற்கு கூட இருந்தார். உயர்த்துகிற தேவனாயிருந்தார், ஆறுதல் படுத்துகிற தேவன், பாதுகாக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன், உயர்த்துகிற தேவன். அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க ஆண்டவர் திட்டமிட்டார். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 41 முதல் 49 3 வரை வாசித்து பாருங்கள். எகிப்தின் ராஜாவாக இருக்கிற பார்வோன் சொல்கிறான், எகிப்து தேசம் முழுவதற்கும் அவனை அதிகாரியாக்கினேன். இனிமேல் நீதான் எகிப்து தேசத்தின் அதிகாரி. நான் அரண்மனையில் நான் சிங்காசனத்தில் ராஜாவாக இருந்தாலும் தேசத்துக்கு அதிகாரி நீதான். முத்திர மோதிரத்தை கழட்டி யோசேப்புக்கு கொடுக்கிறான். இனி இந்த தேசமே உன் கையில் இருக்கிறது என்று தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக உயர்த்தினான். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவன், குற்றச்சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் முடக்கப்பட்டவனை தேவன் வெளியே கொண்டு வந்து தேசத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைக்கிறார். அதுதான் தேவனுடைய திட்டம். உன்னை உயர்த்த வேண்டும், உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க வேண்டும். நீ படித்தாலும் முதன்மையான இடத்தில் வெற்றி பெற வேண்டும். நீ வேலை செய்தாலும் முதன்மையான இடத்தில் இருக்க வேண்டும். நீ பிஸ்னஸ் பண்ணினாலும் முதன்மையான இடத்தில் இருக்க வேண்டும். அதான் தேவனுடைய விருப்பம், அதான் தேவனுடைய திட்டம். உன்னை குறித்து தேவன் மனதில் இருக்கிற திட்டம் அதுதான். ஆனால் உன்னை அர்ப்பணித்துக் கொண்டால் தான் அது நிறைவேறும். நீ உன்னுடைய திட்டத்தோடு ஆண்டவரிடத்தில் போனால் தேவன் தன்னுடைய பரிபூர்ண திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய அர்ப்பணித்துக் கொண்டால் தேவன் உன்னை குறித்து வைத்திருக்கிற பெரிய திட்டத்தை நிறைவேற்றுவார், உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். யோசேப்பை ஏன் கர்த்தர் உயர்த்தினார்? ஏன் அவனை சிங்காசனத்தில் உயர்த்தி ராஜாவிற்கு அடுத்த ஸ்தானத்தில் வைத்தார்? ஏன் தேசத்திற்கு அதிகாரியாக உயர்த்தினார்? இந்த யோசேப்பின் மூலமாய் தேசமே போஷிக்கப்பட வேண்டும், தேசமே பாதுகாக்கப்பட வேண்டும். வறுமையிலிருந்தும் பசியிலிருந்தும் மரணத்திலிருந்தும் மக்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் தேவன் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தார். தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ள அல்ல, நான் தான் இந்த தேசத்தில் உயர்ந்த அதிகாரி, என்னை இல்லாமல் யார் ஒன்று செய்ய முடியாது என்று தன்னை வளர்த்துக் கொள்வதற்கோ தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்கோ தனக்கு பணம் சம்பாதித்துக் கொண்டு செல்வந்தன் ஆவதற்கோ யோசேப்பை தேவன் உயர்த்தவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே இந்த தேசத்தை பார், பசியிலும் பட்டினியிலும் வறுமையிலும் மக்கள் சாகுகிற சூழ்நிலை, நீதான் அவர்களை காப்பாற்ற வேண்டும். அதற்குத்தான் இந்த உயர்வை உனக்கு தந்திருக்கிறேன். பல தேசங்கள் பஞ்சத்தினால் மக்கள் மரிக்கிற சூழ்நிலை வந்துவிட்டது, ஆகாரத்திற்காக திகைக்கிற சூழ்நிலை வந்துவிட்டது. யார் எங்களுக்கு விடுதலை தருவார்கள்? இந்த வறுமையிலிருந்து மரண கண்ணிலிருந்து யார் விடுவிப்பார்கள் என்ற போராட்டத்தில் இருக்கிற மக்கள், அந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்கவும் அவர்களை பாதுகாக்கவும் நான் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து பயன்படுத்துகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்குத்தான் கர்த்தர் உயர்த்துகிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவன் உங்களை உயர்த்துவதின் நோக்கம், உங்களை குறித்து வைத்திருக்கிற பெரிய திட்டத்தை செயல்படுத்த விரும்புகிற நோக்கம், நீங்கள் இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதம்
ஆசீர்வாதமாக இருக்க, உங்க கிராமத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர, உங்க பட்டணத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர, உங்க மாவட்டத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர, பாவத்திலும் சாபத்திலும் அடிமைப்பட்டு தவிக்கிற மக்களுக்கு விடுதலையை கொண்டு வர, அந்த விடுதலையின் இரட்சகரை அறிவிப்பதற்கு, இருளில் இருக்கிற மக்களை வெளிச்சத்தில் கொண்டு வருவதற்கு, இயேசுவாகிய வெளிச்சத்தை கொண்டு செல்ல, அதற்குத்தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொண்டால் நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்படுவீர்கள். நீங்கள் செய்கிற காரியத்தில் முதன்மையான இடத்தில் இருக்கும்படி தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார். அவருடைய மகிமையை ஜனங்கள் மத்தியில் வெளிப்படுத்துவதற்கு, ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு, தேவன் உங்களை உயர்த்துவதற்கு அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவரால் உங்களை உயர்த்த முடியும். அவரால் உங்களுக்கு ஜெயம் கொடுத்து மேன்மைப்படுத்த முடியும். நீங்கள் வாளாயிருக்காமல் தலையாயிருப்பீர்கள். நீங்கள் கீழாகாமல் மேலாக்கப்படுவீர்கள். உங்களை வளர்த்து கொண்டு பெருமை பாராட்டுவதற்கு அல்ல, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்கு, அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை கூறுவதற்கு, இருளில் இருக்கிற மக்களை வெளிச்சத்தில் நடத்துவதற்கு, ஆகாரம் இல்லாமல் தவிக்கிற மக்களுக்கு ஜீவ அப்பத்தை பகிர்ந்து கொடுப்பதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொண்டால் தேவன் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். எப்படி கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அது எப்படி கூட இருந்தார், அதைத்தான் ஆதியாகமம் 41 அதிகாரம் 38 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அழகாய் வேத வசனம் சொல்லுகிறாரு. பார்வோன் என்கிற எகிப்தின் ராஜா சொல்லுகிறான், தேவ ஆவியை பெற்றிருக்கிற இந்த மனுஷனை போல வேறொருவன் நம்முடைய தேசத்தில் இல்லை. இவன் தேவ ஆவியை பெற்ற மனிதன், இவனுக்குள்ளே தேவ ஆவியானவர் இருக்கிறார். யோசேப்பு சொல்லவில்லை எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், தேவனுடைய ஆவி எனக்குள் இருக்கிறது என்று அவன் சொல்லவில்லை. பார்வோன் சொல்லுகிறான், அந்த தேசத்தின் ராஜா சொல்லுகிறான், இவனுக்குள்ளே ஒரு தேவ ஆவியானவர் இருக்கிறார், இவன் ஞானத்தினால் நிறைந்திருக்கிறான். இதுபோல ஞானம் நான் யாரிடத்திலும் பார்க்கவில்லை. எகிப்து தேசம் எங்கிலும் எத்தனையோ ஞானிகள் இருக்கிறார்கள், யாரிடத்திலும் இப்படி பார்க்க முடியவில்லை. தேசத்தை பாதுகாக்கிற திட்டம், ஜனங்களை பாதுகாக்கிற திட்டம், ஜனங்களை வறுமையிலிருந்து வேதனையிலிருந்து விடுதலையாக்கி அவனுக்குள்ளே துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை கொடுக்கிற திட்டம் எந்த மனிதனிடத்திலும் இல்லை. இந்த வாலிபனுக்குள்ளே காணப்படுகிறது. காரணம், அவனுக்குள்ளே தேவ ஆவியானவர் இருக்கிறார் என்று பார்வோன் சொல்லுகிறான். அதுதான் ரகசியம். தேவ ஆவியானவராக கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். பரிசுத்த ஆவியானவராக கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவராக இயேசு நமக்குள் இறங்கி வருகிறார். பரிசுத்த ஆவியானவராக கர்த்தரே நமக்குள் இறங்கி வருகிறார். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவனே நமக்குள் வந்து வாசம் பண்ணுவதை உணர முடியும். அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நிறைவை பெற்றுக் கொள்ளும் பொழுது எப்பொழுது நம்மோடு ஆண்டவர் இருப்பதை, இயேசு எப்பொழுது நம்மோடு இருப்பதை உணர முடியும். நீங்கள் ஸ்கூலுக்கு போனாலும், காலேஜுக்கு போனாலும், நீங்கள் ஷாப்பிங் போனாலும், நீங்கள் தெருவில் நடந்து கொண்டிருந்தாலும், எங்கு போனாலும் உங்களோடு ஆண்டவர் இருப்பதை உணர முடியும். உங்களுக்குள் ஒரு பெரியவர் இருப்பதை உணர முடியும். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பதை உணர முடியும். அந்த உணர்வை, அந்த அனுபவத்தை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று பிதா வாக்கு கொடுத்த போது, வாலிபர்கள் மீது என் ஆவியை ஊற்றுவேன், வாலிப பெண் பிள்ளைகள் மீது என் ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் தரிசனங்களை அடைவார்கள் என்பதாக. எதிர்காலத்தை குறித்த தரிசனம், தேசத்தை குறித்த தரிசனம், மக்கள் விடுதலை அடைவதை குறித்த தரிசனம், அதை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதற்கு தான் கடைசி நாட்களில் வாலிபர்கள் மீது, கன்னிகைகள் மீது தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். அந்த ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது நமக்கு ஒரு தரிசனம் உண்டாகும், வல்லமை உண்டாகும். அவர் வரும் பொழுது நம்மை வல்லமையினால, பலத்தினால நிரப்புகிறார். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும் பொழுது நீங்கள் வல்லமை பெற்றுக் கொள்வீர்கள். You shall receive power when the Holy Spirit will come upon you. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது வல்லமை உள்ளவர்களாய் மாறுவீர்கள். ஒரு சம்பவத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். பெங்களூர் பட்டணத்தில் ஒரு வாலிபன், பக்தி உள்ள கிறிஸ்தவ வாலிபன், ஆலயத்தில் போய் கொயரிலே நின்று பக்தியோட பாடல் பாடுகிற வாலிபன். ஆனால் அந்த ஆராதனையிலும் அந்த ஜெபத்திலும் அவனுக்கு திருப்தி ஏற்படவில்லை. வெறும் ஆராதனை நடக்கிறது, பாட்டு இருக்கிறது, அந்த ஆண்டவரை உணர முடியவில்லை. மெய்யாகவே ஆண்டவர் உலகத்தில் இருக்கிறாரா என்ற கேள்வி எழுந்தது. தெய்வத்தை தேடுகிற தாகம் உள்ளத்தில் உண்டானது. யாரை பார்த்தாலும் கேட்பான், நீங்கள் இயேசுவை பார்த்துருக்கீங்களா? இல்லை, இயேசுவை பார்க்கல. நீ காணாமல் விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. பல மத மக்கள், மத சம்பந்தப்பட்ட மக்களிடத்தில் போன, கடவுளை பார்த்துருக்கீங்களா? தேடிக்கொண்டு இருக்கிறோன்னு சொன்னாங்க. அது மாதிரி தெய்வத்தை தேடுகிற ஒரு தாகம் அவனுக்குள்ளே இருந்தார். யார் யார் என்னன்னு சொல்கிறாங்களோ அப்படியெல்லாம் மந்திரங்களை பயன்படுத்தினான், ஸ்லோகங்களை பயன்படுத்தினான், தாகத்தோடு கடவுளை தேட ஆரம்பித்தான். ஆனாலும் கடவுளை பார்க்க முடியவில்லை. அப்படி உள்ளம் சோர்ந்து போனது. நான் ஏன் வாழணும், கடவுளை பார்க்கணும் அல்லது சாகணும் என்கிற எண்ணம் அவனுக்குள்ளே வந்தது. ஒரு நாள் காலையில் எழும்பி தன் வீட்டை விட்டு வெளியேறி பெங்களூர் பட்டணத்தின் அவுட்டரில் இருக்கிற ஒரு மலைப்பகுதிக்கு போனான். ஆள் நடமாட்டம் இல்லாத தனிமையாக இருந்த ஒரு இடம்.
அங்கே போய் அந்த மலைக்கு அடிவாரத்தில் ஒரு பாறையின் மீது அமர்ந்து கொண்டு சிறு பிள்ளை போல கண்ணீரோடு தெய்வத்தை தேடினான். கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவர் எனக்கு தன்னை வெளிப்படுத்தணும், நான் அவரை பார்க்கணும், அவர் என்னோட பேசணும். நான் கடவுளை இத்தனை நாளாக தேடுறேனே, மாதக்கணக்காக தேடுறேனே, தேடுனா கண்டுபிடிப்பீங்கன்னு பைபிள் இருக்கிற. அப்போ கடவுள்னு ஒருத்தர் இருந்தான், அவரை பார்க்கணுமே தாகம், அந்த வாஞ்சை அவனுக்குள்ள இருந்தது. அழுது கொண்டே இருந்தான். தாயின் முகத்தை காணாத ஒரு சிறு குழந்தை அழுவதைப் போல அவன் அழுது கொண்டே இருந்தான். மத்தியான நேரம் வந்து விட்டது, மாலை நேரம் வந்து விட்டது. காலையிலிருந்து மாலை வரைக்கும் கண்ணீரோட தேடினான். அந்தி சூரியன் அஸ்தமிக்கிற நேரம், அந்த நேரத்தில் அவன் அந்த பாறையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்த சமயம் திடீரென்று வானம் திறக்கப்பட்டதை அவன் பார்த்தான். அவன் ஓப்பன் ஐயில் கண்கள் திறந்திருக்க வானம் திறக்கப்பட்ட ஒரு காட்சியை பிரத்யட்சமாய் பார்த்தான். இயேசு அங்கிருந்து இறங்கி வருகிறதை பார்த்தான். அதை பார்த்தவுடன் அதிர்ச்சியில் மயங்கி விழுந்தான். இயேசு இறங்கி வந்தார். அவனை ஆசீர்வதித்து எழுப்பி தன் அருகில் உட்கார வைத்து அந்த பாறையில் உட்கார்ந்து அவனோடு பேசினார். மகனே, நீ பல மாதங்கள் என்னை தாகத்தோடு தேடினாய். ஒரு தாயை முகத்தை தேடுகிற குழந்தையைப் போல என்னை வாஞ்சியோடு தேடினாய். ஆகவே நான் உன்னை சந்திக்க வந்தேன். நீ தேடுகிற ஆண்டவர் நான் தான் வானத்தை பூமியை சிருஷ்டித்த தேவன். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி பல நிமிட நேரம் பேசினார். அவனுடைய சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. நான் தேடின ஆண்டவரை கண்டுபிடித்தேன் என்று. கடைசியில் அவர் சொன்னார், நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்கிறேன், வல்லமை தருகிறேன். கட்டுண்ட மக்களை விடுதலையாக்கு. பிசாசின் பிடியில கஷ்டப்படுகிற மக்களுக்கு விடுதலை கொடுக்கிற அதிகாரத்தை உனக்கு தருகிறேன். ஒரு அசுத்தாவியும் ஒரு பிசாசும் உனக்கு முன்பாக நிற்க முடியாது. பிசாசினாலே பாதிக்கப்பட்ட மக்களை விடுதலை செய்யும்படி நான் இந்த உலகத்தில் சுற்றித் தெரிந்தேன். அதே விதமாய் நீ பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட மக்களை விடுதலையாக்கி மக்களுக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும். அதற்கான வரத்தை உனக்கு தருகிறேன் என்று ஆசீர்வதித்து விட்டு ஆண்டவர் எழுந்தருளி போனார். மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு வந்தான். அவனுக்கு பெரிய சந்தோஷமான மகிழ்ச்சி. அவனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிறிஸ்தவ இந்து குடும்பம், பக்தி உள்ள குடும்பம். அந்த வீட்டில் ஒரு வாலிப மகள் அசுத்த ஆவியினால் அடிக்கடி பாதிக்கப்படுவாள். அந்த அசுத்த ஆவி தாக்கும்போது வலிப்பு வரும், நுரை தள்ளி கீழே விழுந்து புரளுவாள். ஓடி வந்து அவளை ஆசுவாசப்படுத்துவாங்க. பல நிமிட நேரம் ஆகும். அவள் சரியாவதற்கு பல மணி நேரங்கள் ஆகும். அடிக்கடி இந்த ஆவி வந்து தாக்கும். ஒரு நாள் அந்த வாலிபன் வீட்டில் இருக்கும் பொழுது அந்த அசுத்த ஆவி அவளை தாக்கினார். நுரை தள்ளி புரண்டு கொண்டிருந்தாள். குடும்பமே அழுதது. பக்கத்து வீட்டார் எல்லாரும் ஓடி வந்து பிடித்தார்கள். இந்த வாலிபனுக்குள்ளே டக்கென்று ஞாபகம் வந்தது. இயேசு சொன்னாரே, பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை நீ குணமாக்கு, அந்த அதிகாரத்தை உனக்கு தருகிறேன்னு சொன்னாரே. அவன் ஓடி போனான். அவனை பார்த்து அந்த மகள் படுற கஷ்டத்தை பார்த்தான். அவன் சொன்னான், இந்த மகளுடைய விடுதலைக்கு நான் ஜெபம் பண்ணட்டுமா என்பதாய் கேட்டான். அந்த பெற்றோர் இந்துக்களாக இருந்தாலும் பக்தியோடு சொன்னாங்க, ஜெபம் பண்ணுப்பா, எப்படியாவது என் மகள் விடுதலை அடையணும், பல வருஷமாய் கஷ்டப்படுகிறாள், உங்கள் இயேசுவாவது என் மகளுக்கு விடுதலை கொடுக்கட்டும்னு சொல்லி எல்லாரும் சுற்றி நின்று கொண்டு இருந்தாங்க. முழங்கால் படித்தான், இயேசுவே இயேசுவே இயேசு. அவ்வளோதான். அவனுக்கு அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல தெரியலை. ஏனென்றால் அவன் பிசாசு துரத்தினதை பார்த்ததில்லை. இந்த மாதிரி அனுபவங்கள் நடக்கிற காட்சிகளை கூட்டத்துக்கு போனது இல்லை. அதனால் இயேசுவே இயேசுவேன்னு சொன்னான். அதுக்கு மேலே சொல்ல தெரியலை. அந்த மகளுக்குள்ள அந்த அசுத்த ஆவி சொன்னார், இயேசுவின் நாமத்தில் ஓடிப்போ அப்படின்னு சொல்லு, நான் ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொன்னார். பிசாசு சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா அவனுக்குள்ள அந்த வல்லமை இருப்பதை அந்த பிசாசு அறிந்து கொண்டார். இயேசுவின் நாமத்தில் ஓடிப்போ அப்படின்னு சொல்லு, போதும், நான் ஓடி போயிடுறேன். உடனே அவன் சொன்னான், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மகளை விட்டு நீ ஓடிப்போ. ஒரே ஒரு வார்த்தை, அசுத்தாவி ஓடி போனது. அந்த மகள் விடுதலையாக எழும்பினாள். அதன் பிறகு பிசாசு அவளை தொட்டதே இல்லை. முழு விடுதலை. குடும்பத்துக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம், ஆச்சரியம், இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா என்று ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தான். அவன் போகிற இடமெல்லாம் ஜனங்களுக்கு விடுதலை. ஊழியக்காரனாய் மாறினான். பாஸ்டராய் மாறி பல ஊர்களில் ஊழியம் செய்த போது ஆயிரமான மக்கள் அவன் மூலமாய் விடுதலை பெற்றார்கள். எந்த அசுத்தாவியும் எந்த பில்லிசுனிய வல்லமையும் அவனுக்கு முன்னால் நிற்கவே முடியாது. இயேசுவின் நாமத்தை சொன்ன உடனே நடுங்கி அந்த ஆவிகள் விலகும். அவரே அந்த சாட்சி சொன்னதை நான் நேரடியாக கேட்டேன். அவர் போய் ஊழியம் செய்கிற இடத்திலெல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் விடுவிக்கப்பட்டு சந்தோஷமாய் ஒரு வாழ்க்கைக்கு வழி நடத்தப்பட்டார்கள். எனக்கு அன்பான வாலிப தம்பி, எனக்கு அன்பான வாலிப மகளே, ஆண்டவர் தன் வல்லமையை, தன் வரத்தை உனக்கு கொடுக்க விரும்புகிறார். தேசம் பிசாசினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் பிசாசின் அடிமத்தனத்தில் கலங்கி நிற்கிறார்கள். வில்லேசுனியம் ஒரு பக்கம், வஞ்சிக்கிற ஆவி ஒரு பக்கம், மனுஷிக ஆவி ஒரு பக்கம், குறி சொல்லுகிற ஆவி ஒரு பக்கம், பாவத்தை கொண்டு வருகிற பிசாசின் கிரியை ஒரு பக்கம், நோய்களை கொண்டு வந்து தாக்கி மக்களை வேதனைப்படுத்துகிற ஆவி ஒரு பக்கம், பயத்தை கொடுத்து தூக்கத்தை கெடுக்கிற பிசாசு கூட்டம் ஒரு பக்கம், மனநிலையை பாதிக்கும்படி கிரியை செய்கிற ஆவி ஒரு பக்கம், டிப்ரெஷனை கொண்டு வந்து தற்கொலை செய்து மறித்துவிடு என்று பேசுகிற பிசாசின் கூட்டம் ஒரு பக்கம். இப்படி பல விதங்களிலே பிசாசு
மக்களை அடிமையாக்கி நம் ஜனங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றித் திரிந்தேன். அதே விதமாய் என் வல்லமையை ஏற்றுக்கொண்டு இந்த மாதிரி மக்களுக்கு விடுதலை அளிக்க ஒரு யோசேப்பு வேண்டும், ஒரு வாலிபன் வேண்டும், ஒரு வாலிப மகள் வேண்டும். நான் என் வல்லமையை தருகிறேன், என் அபிஷேகத்தை தருகிறேன், என் வரங்களை தருகிறேன். என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். எத்தனை பேர் இந்த வல்லமை வரங்களை பெற்று பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு கிடக்கிற நம்முடைய கிராமத்தின் மக்களை, பட்டணத்தின் மக்களை, நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்களை விடுதலையாக்கி ஒரு விடுதலின் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர எத்தனை பேர் ஆயத்தமாயிருக்கிறீர்கள்? உங்களை தேவன் நிரப்பவும் வல்லமையினால் பலப்படுத்தவும் வரங்களை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஆண்டவருக்கு ஆட்கள் வேண்டும். இந்த அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுக்க ஆட்கள் வேண்டும். பிசாசினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு விடுதலை கூறுவதற்கு ஆண்டவருக்கு ஆட்கள் வேண்டும். நீ வருவாயா மகனே, நீ வருவாயா மகளே, ஆவலோடு ஆண்டவர் காத்திருக்கிறார். நீ படித்துக் கொண்டே இருந்தாலும் இந்த விடுதலின் ஊழியத்தை செய்ய முடியும். நீ வேலை செய்து கொண்டே இருந்தாலும் இந்த விடுதலின் ஊழியத்தை செய்ய முடியும். நீ பிசினஸ் பண்ணிக்கொண்டே இருந்தாலும் ஜனங்களுக்கு விடுதலை கொண்டு வர முடியும். இந்த வெளிச்சத்தை கொண்டு சென்று இருளின் ஆதிக்கத்தில் இந்த மக்களை விடுதலையாக்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வருவாயா, நீ வருவாயா, உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்ல போகிறீர்கள்? எத்தனை பேர் அந்த வல்லமையை, வரங்களை, அந்த அபிஷேகத்தை, அந்த பலனை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? அப்படிப்பட்டவள் எழும்பி நில்லுங்கள், அப்படிப்பட்டவள் எழும்பி நில்லுங்கள். நான் ஒரு யோசேப்பாக, நான் ஒரு எஸ்தராக இந்த சமுதாயத்திலே பாழாக்கி கொண்டிருக்கிற பிசாசின் வல்லமைகளை நிர்மூலமாக்கி அடிமைத்தனத்தில் மக்களை விடுதலையாக்க, இருளில் இருக்கிற மக்களை வெளிச்சத்திலே கொண்டு வர, பாவத்திலும் சாபத்திலும் பயத்திலும் அடிமைப்பட்டு கிடக்கிற என் மக்களுக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை கொண்டு வர, ஆகாரம் கொடுக்க யோசேப்பை போல நான் வருகிறேன். யோசேப்போடு இருந்த கர்த்தர் என்னோடு